2025 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு என்னமா பரபரப்பா போயிட்டுருக்கு. எல்லா டீமும் யார் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு. அப்படி இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸில் யாரை ரிட்டர்ன் பண்ண போறாங்க, யாரை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கேப்டன் கம்பல்சரி அவரை வந்து ரிட்டர்ன் பண்ண போறாங்க. ஜோஸ் பட்லரையும் ரிட்டர்ன் பண்ண போறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிம்ரன் ஹெட்மேயரை வந்து கம்பல்சரி ரிலீஸ் பண்ண போறாங்க. எஸ்வி ஜெய்ஸ்வால் இவரையும் ரிட்டர்ன் பண்ண போறாங்க. கம்பல்சரி ரிட்டர்ன் பண்ண போறாங்க. த்ருவ் ஜூரேல வந்து என்ன பண்ண போறாங்க தெரியல. ஆர்டிஎம் மூலமாக எடுக்க போறாங்களா, அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை ஆக்ஷன்ல விட்டு எடுக்க போறாங்களா அப்படின்றத ஆக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரியான் பராக கம்பல்சரியா வந்து ரிட்டர்ன் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த 4 பேரை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு போறாங்க. அடுத்து இன்னும் இருக்கக்கூடிய அந்த 2 பேர் ஆர்டிஎம் மூலியமாக யாரை தக்க வைக்க போறாங்க என்பதுதான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். குணால் இவரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. டெவான் பெரேரா இவரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. ரோமன் போல் இவரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. தூபி இவரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. டாம் கொலியாரியா இவரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்தது ஆல்ரவுண்டர்ல பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இவரை என்ன பண்ண போறாங்க, இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண தான் போறாங்க. ஆர்டிஎம் மூலியமா தக்க வைக்கிறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே ஆர்ஆர் கிட்ட இல்லை. இன்னும் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இங்க இருக்கிறதுனால அஸ்வினை வந்து தக்க வைப்பாங்களா அப்படின்றது தெரியல. மேபி ஆக்ஷனுக்கு கூட போறதுக்கான ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தனுஷ் கோட்டையன் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஹபீல் முஸ்தபா இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் டாப் 4 வந்து கம்பல்சரி வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆர்டிஎம்மில் வந்து யார் முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இடம் பிடிக்க போகிறாங்க அப்படின்றது ஸோ எல்லாருக்கும் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அந்த முக்கியமான 4 பேரை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்லாம் யார் யாரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா ஆவேஸ் கான் வந்து முன்ன சீசன் வந்து நல்லா தான் போட்டிருக்காரு 2024. அவரை வந்து ட்ரேட் மூலியமாக வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு, அவரை வந்து தக்க வைக்க போகிறாங்களா, ஆர்டிஎம் மூலியமாக வந்து அவரை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களா, அப்படி இல்லாத பட்சத்தில் ஆக்ஷனில் வந்து எடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா குல்தீப் சென் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நவதீப் சைனி இவரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கேசவ் மகாராஜா இவரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 4 பவுலர்ஸ் இருக்காங்க. இவங்க தாங்க முன்ன சீசனே வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சந்தீப் சர்மா வந்து எல்லா இடத்துலையுமே தரமான பவுலிங்கை போடக்கூடியவர். அவரை வந்து ஆர்டிஎம் மூலியமாக எடுக்க போகிறாங்களா, அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை வந்து பவுலிங்கு வந்து ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்களா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. ஏன்னா ஆர்டிஎம்மில் வந்து அந்த ஆர்டிஎம்மில் 2 பேர் யார் யாராக இருக்க போகிறாங்க, அந்த 2 பேரில் யார் யாரை வந்து முக்கியமான பிளேயர்ஸ்க்கு வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகள். பட் சந்தீப் சர்மாவை வந்து ஆர்டிஎம் மூலியமாக எடுக்கலன்னா அப்படியே கூட கண்டிப்பாக ஆக்ஷனில் வந்து அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் கம்பல்சரியாக இவரை ஆர்டிஎம்மில் ஆர்ஆர் வந்து தக்க வைக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை வந்து ரீட்டைன் பண்ணிக்கிட்டு வேற ஒரு பிளேயரை வந்து ஆர்டிஎம் மூலியமாக தக்க வைக்கிறதுக்கான பிளானில் கூட ஆர்ஆர் இருக்கலாம். எல்லாருமே எதிர்பார்க்கறது ட்ரெண்ட் போல்ட்டை கண்டிப்பாக வந்து ஆர்ஆர் வந்து தக்க வைப்பாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை வெளியே விட்டாங்கன்னா ஆர்ஆருடைய பவுலிங் வந்து கொஞ்சம் வீக் ஆயிரும். ஏன்னா 2024 சீசன்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 8 மேட்ச்சு வின் பண்ணி டாப்பில் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்டினியூஸாக ஒரு 4-5 மேட்ச் தோற்று பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டில் 2வது 3வது இடத்துக்கு போய் கடைசியில் 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய கேம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் இதில் வந்து நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால தான் வந்து ஆர்ஆருடைய லைனப் பவுலிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு மேபி வந்து இந்த சீசனில் வந்து மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக நிறைய பவுலிங் ஆப்ஷன் வந்து அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை தாண்டி அடுத்த ஒரு முக்கியமான சுழல் மன்னன் யுஸ்வேந்திர சகால் இவரை வந்து கம்பல்சரியாக ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆர்டிஎம்மில் கண்டிப்பாக அவரை வந்து தக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலுமே ஆர்ஆர் வந்து எடுக்க போகிறாங்க. ஏன்னா வந்து இந்த முக்கியமான 2 பவுலர் தான் வேணும். ஏன்னா சகால் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த 2 சீசன் வந்து வேறு லெவலில் பவுலிங் போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ராஜஸ்தான் அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆக்ஷனுக்கு அனுப்ப போகிறது இல்லை. அப்படி ஆக்ஷனுக்கே அனுப்பினாலையும் ஆர்டிஎம் கார்டை வச்சு கண்டிப்பாக இவரை எடுத்துப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆர்ஆரில் சகால் வந்து இருக்க போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் பர்கர் இவரும் வந்து ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்த
இந்த சீசனில் வந்து வேறு லெவலில் பவுலிங் போட்டார். ஸோ கண்டிப்பாக வந்து இவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவு தான். மேபி வந்து ஆக்ஷனில் பார்த்துட்டு டீமினுடைய லைனப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு மேபி அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் தக்க வைக்கிறதுக்கான இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. முக்கியமான பிளேயர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு இந்த டீமில் வந்து அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ கம்பல்சரியாக பார்த்தோம்னா இவங்க தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, இவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆர்டிஎம்மில் வந்து முக்கியமான பிளேயர்ஸ்க்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட்டு யுஸ்வேந்திர சகலா தான் இருக்க போகிறாங்க. ஸோ எந்த மாற்றமும் இல்லை மக்களே. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸில் யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணால் யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.